அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆள பிறந்தவர்களான உங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு 12 இருந்த ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராசியில் சுபகிரகமான சுக்கிரன் அமைவது மிகச்சிறந்த அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதுவும் சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு அமைவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க கூற வேண்டும். இதனால் நீங்கள் எந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடன் இணைந்து யோகத்தை தருகிறாங்க குருவும். 2இல் குரு இருப்பது பொருளாதாரத்தை உயர்த்துங்க. 10இல் சனி, ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது தொழிலில் புதிய உத்வேகத்தை தருங்க. இதனால் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இருந்தாலும் கூட இந்த அடுத்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 3இல் புதன் இருக்கிறாரு. சில நேரங்களில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி மாற்றி செய்திருக்கலாம் போலவே இருக்கிறது என்று நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாம சூரியனும் சுகஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சனி ராகுவினுடைய பார்வை இருப்பது நல்ல ஒரு அமைப்பு இல்லைங்க. இதனால வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நல்ல ஒரு அமைப்புங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க. அதே போல் 2வது அது 4ஆம் வீடு என்பதால் சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சுக்கிரன், சனி, செவ்வாய் மற்றும் கேது ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குருவினால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது. ராசி அதிபதி சுக்கிரனால் வரும் போதிய அளவிற்கு இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு அதன்படி செலவு செய்வது மாத இறுதியில் பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு ராகு இணைந்திருப்பதால் இந்த வாரத்துல 2வது வாரத்தில் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது
மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் கும்பராசிநாதன், அதற்கு அதிபதி சனி பகவான், அவற்றை சுபபலத்துடன் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்குங்க. வேலை பார்க்கும் இடத்தில் எளிதில் நல்ல ஒரு பெயர் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்கள் உங்களிடம் மரியாதையாக ஆதரவாகவும் நடந்து கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல புதிதாக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல குறிப்பாக இந்த அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அதனால இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய தொழிற்சாலையை விருத்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய தருணம் இது ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய விஷயங்கள்ல வரவேண்டிய பாக்கிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. யாருக்காகவும் எதற்காகவும் பணம் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற போகுதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எவரையும் கட்சியில் முழுமையாக நம்பிவிடாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு கவனம் ஏற்பட இருக்குதுங்க. படித்தவை தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் எழுத உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. எதிர்பாராத பல வசதிகளும் அங்கேயே கூட இருக்குங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. அரசாங்க ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வேளையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க, அல்லது மகாலட்சுமியை வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்ககிட்ட கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.